மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த கூட்டணியில். இந்த தேர்தல் இலக்கு உங்களுக்கு என்னது? எதை நோக்கி பயணிக்கும்? இந்த தேர்தலை பொறுத்தவரை எண்ணிக்கைகளை நாங்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை. கொள்கை ரீதியான எண்ணங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி இடம்பெற்றிருக்கிறது. வட இந்தியாவை அரசியல் ரீதியாக சூறையாடி வரக்கூடிய பாசிச பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் வலையில் தமிழ்நாடு சிக்கிவிடக்கூடாது. தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான அரசியல் கொள்கைகளும் மதச்சார்பின்மை சமூக நீதி சித்தாந்தங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். நல்லிணக்கமான ஒரு சூழலை கெடுக்கக்கூடிய தீய சக்திகள் வலிமை பெற்றுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த அணியில் இடம்பெற்று நாங்கள் களமாடுகின்றோம். இதில் இடதுசாரிகளுடைய நீண்டகால அரசியல் பங்களிப்பும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்களும் அதிலே பங்கேற்று இந்த களத்தில் கொள்கை ரீதியாக பணியாற்றிடக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம். இன்று இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாடும் கேரளாவும் தான் உறுத்தலாக இருக்கிறது. கேரளாவிலே இடதுசாரி சித்தாந்தம் வலிமையாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் திராவிட இயக்க சித்தாந்தம் வலிமையாக இருக்கிறது. இந்த ரெண்டு சித்தாந்தங்களையும் வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற பாசிச தீய சக்திகளை எதிர்க்க வேண்டிய உறுதியான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். எனவே இந்த களத்தில் எண்ணிக்கைகளை எல்லாம் பார்க்காமல் கொள்கையை பாதுகாக்க வேண்டும், கொள்கையை மக்களிடம் கடத்தி சென்று அவர்களையும் இந்த கொள்கையின்பால் அணிதிரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தேர்தலை நாங்கள் அணுகுகின்றோம். நீங்கள் பேசும்போதே தெரியுது பாஜக எதிர்ப்பு தான் இந்த கூட்டணியோட முக்கியமான இது அப்படின்னு. ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் வந்து சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக பாஜக சில செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? பாரதிய ஜனதா கட்சி என்னதான் குட்டிக்கரணை போட்டாலும் வட இந்தியாவிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய தில்லுமுள்ளுகளை பித்தலாட்டங்களை தமிழ்நாட்டிலே நிறைவேற்ற முடியாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், பழங்குடியினர், ஆதிதிராவிட மக்கள், கடவுள் மறுப்பாளர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள் என பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அவரவர்களுக்கும் பல கொள்கைகள், நிலைப்பாடுகள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு பொதுவான இணக்கத்தை பாதுகாக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்ற பண்பாடு உடையவர்கள் அந்த மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக அரசியலையெல்லாம் கடந்து சமூக இணக்கத்தை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக கூட நாம் சார்ந்த அணிகளுக்கு அவர்கள் ஓட்டு போடலாம், போடாமலும் போகலாம். ஆனால் இங்கு மத கலவரங்கள் உருவாவதையோ சாதி கலவரங்கள் உருவாவதையோ தமிழ்நாட்டு மக்கள் பொதுவில் விரும்புவதில்லை. எனவே பாஜகவுடைய சித்து விளையாட்டில் இங்கே நடக்காது. கண்டிப்பாக பாஜகவுடைய அரசியல் இங்கு தோற்கும். 2021 வந்து இதே கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தாங்க. 2026 ஏன் இந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கணும்? 2021 காலகட்டத்தை விட இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதிக்கவாத அரசியல் வேகம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியின் அதிகார பலத்தை மையமாக வைத்து இங்கு அவர்கள் தமிழ்நாட்டை தங்களுடைய அரசியலுக்கு பலிகடாக்க வேண்டும் துடிக்கிறார்கள். முன்பை விட அதிக வேகத்தோடு வருவது மட்டுமல்ல, ஒரு திராவிட கட்சியை அதனுடைய குரல் வலையை நெறித்து அதன் மீது பொது சவாரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் முன்னை விட அதிகமாக அவர்களை எதிர்க்க வேண்டும், தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த களத்தை விட இப்போதைய களம் ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கின்ற காரணத்தினால்தான் முன்பை விட அதிகமாக நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. முன்பை விட அதிகமான வெற்றிகளை நாம் தான் பெறப்போகின்றோம்.